ஹலோ சோல்ஜர்ஸ், நம்மள எதிர்பார்த்துக்கிட்ட கேம் தான் GTA 6. GTA 6க்குள்ள இது இருக்கும் அது இருக்கும்ட்டு லீக் ஆயிடுச்சுட்டு பல பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் GTA 6க்குள்ள இதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கும், இதை மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. ராக்ஸ்டார் இது எனக்கு ஒரு எச்சரிக்கை மணி ஆயுது. வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நான் பண்ணேன்னா வீடியோ லைக் பண்ணுறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாருங்க சட்டமாக இருக்கா, பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கா, சேனல் லோகோ மாதிரி இருக்கா. இது வேற சேனல், கேகே சேனல் வேற, GNS வேற. நான் பண்ணது புது சேனல்னால இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. மாமலா பார்க்க போகிறது டோன்ட் கீப் ஆன்லைன். இப்போ பெரும்பாலும் கேம்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீப் ஆன்லைன் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு வெறுப்பாக இருக்கிற விஷயம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்து கிராக் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த கீப் ஆன்லைன் அப்படின்ற விஷயம் வந்து இப்போதைக்கு கேம்ஸ் இருக்குது. பட் இந்த கீப் ஆன்லைன்ற விஷயம் எதுக்கு GTA6க்கு வேணாம், அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது. மெயின் காரணம் மாட் தான். பேன் செய்யப்பட்ட GTA மாடியோட சொல்லியிருந்திருப்பேன், மாட் அந்தளவுக்கு GTA கேம்ஸுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மாடுன்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கேம் ஃபைலை சேஞ்ச் பண்ணுறது. டேக்-2 பாலிசி படி பார்த்தீங்கன்னா GTA 5லயே நீங்க வந்து ஸ்டோரியில வந்து நீங்க மாட் போட்டுக்கலாம், பட் ஆன்லைன்ல தான் மாட் போடக்கூடாது. கரெக்டா? இப்போ இது கீப் ஆன்லைன் வந்துருச்சுன்னா நீங்க இதுலயே மாட் போடக்கூடாது, GTA 6ஓட ஸ்டோரி மோட்லயும் மாட் போடக்கூடாது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ண வச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் மாட் பண்ண முடியாது. GTA 5ல மாட் இருக்கும், GTA 6 மாடே இருக்காது. அதனால பல பேர் காண்டே வாழ மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி GTA 6 வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாம ஆன்லைன் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். எல்லா இதுவே ஆன்லைன் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். என்ன பண்ணா நீங்க ஏதாவது கேம்ல சேஞ்ச் பண்றீங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். அது கொடுத்ததுக்கு பதில் கேம் சேஞ்ச் ஆயிருந்தா அப்படின்னா அது வந்து நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்ட்டு கூட பேன் பண்ணிடும். இந்த விஷயத்துல கிராக் பண்றது மாட் பண்றது ஒண்ணுதான். நீ கிராக் பண்ணாலும் சரி மாட் பண்ணாலும் சரி, நீ கேம் ஃபுல்லா மாத்த போற. சோ அதனாலே வந்து பிரச்சனை பண்ணோம். இதனாலே வந்து இந்த கீப் பண்றது தேவையில்லாத ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணா, இந்தியாவில் பல இடங்கள்ல ரெகுலரா நெட் கிடைக்கிறது பெரிய விஷயம். மொபைல் தான் நெட் போட்டு யூஸ் பண்றாங்க தவிர ஃபைபர் நெட்லாம் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கீப் ஆன்லைன் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மாதிரி இந்திய கேமுக்குலாம் வந்து வெறுப்பாயிடும். ஸோ இது மட்டும் மாத்திங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் மிஷன்ஸ் அண்ட் RPG எலமெண்ட். முதல்ல RPG எலமெண்ட்டுக்கு வரும். நெவர் டேஸ்ல வர கேம்ல பார்த்தீங்கன்னா RPG எலமெண்ட்ற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பா வந்து இந்த கேம் ஆஃப் இயர் அவார்டு தராங்க தெரியுமா, உங்களுக்கும் சரி எந்த கேம்ல அதிகமாக RPG இருக்கோ அதான் அவார்டு கொடுக்குறானுங்க. இல்லைன்னா அப்படின்னா புது புது கேம்லாம் இருக்கு இல்லையா, அந்த யூபிசாஃப்டோட கேம்கள்ல பெரும்பாலான கேம்கள் இப்போ RPG எலமெண்ட் அதிகமாக போயிடுச்சு. RPGனா ரோல் பிளேயிங் கேம். பொதுவாக RPG கேம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்குது, சொல்றது ஒரு சின்ன வேலைக்கு பெரிய வேலை கொடுப்பானுங்க. ஒண்ணுமே ஒரு கத்தி அப்கிரேட் பண்ண, அது காட்டுக்கு போய் இலைய பறிச்சிடுவா, போய் மரத்தை வெட்டு உட்டு எடுத்துருவா, அது எடுத்துருவான்ட்டு வெறுப்பேற்றுவானுங்க. அது எடுத்து போட்டீங்கன்னா கத்தி மட்டும் வரும். ஏண்டா இதுதான் வேலை வாங்கினியான்ட்டு நீங்களே காண்டு எறிவீங்க. இந்த எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. RPG லவ் பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் GTA சிங்கிள் பிளேயர் கேம், ஓப்பன் வேர்ல்ட் சிங்கிள் பிளேயர் கேம். சிங்கிள் பிளேயர் கேமுக்கு இந்த எலமெண்ட் செட் ஆகுமா, செட் ஆகாது. பொதுவாக சொல்லலாம் இந்த இப்ப சைபர் பங்க் கேம் வந்திருக்கும், அதை பார்த்தா RPG ஆகப்பட்டது இருக்கும். அதனாலே பல பேர் காண்ட இருப்பாங்க. ஏன்னா RPG பெரும்பாலும் கேம்கள்ல கட்சின்ஸ் அவ்வளோ இருக்காது, சினிமேட்டிக் கன்சிடர் அவ்வளோ இருக்காது. சும்மா அவ்வளோ பேசிட்டு இருப்பானுங்க, சூஸ் பண்ண சொல்லுவானுங்க. வந்து கேட்பான் காலைல சாப்பிட்டேன்னு கேட்பான், சாப்பிட்டேன் சாப்பிடல, காலைல வயிற்றுல போயிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வந்து சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்பான் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், வசம் சாப்பிட்டேன். இது ஏதாவது சூஸ் பண்ணுன்ட்டு இப்படிதான் வந்து மாற்றி போயிட்டு இருக்குது RPGல. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பிளேயிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து GTA 5ல பயங்கர ஃபேமஸ் ஆகி பார்த்துருப்பீங்க. நம்மளாம் வீட்டில் வேலை சொன்னால் செய்ய மாட்டோம், நீங்க வந்து ரோல் பிளேயிங் கொடுத்து என்னது. பட் ரோல் பிளேயிங் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கு, நிறைய பேர் ஆடுறாங்க, நிறைய பேர் வீடியோ போட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. இதுவாக இருந்திருக்கும். பட் GTA கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். எனி டைம் வீட்லேயே வெட்டியா உட்காந்துட்டு வந்து நிறைய டைம் இருந்துச்சு விளாட்றோம்னா ஃபைன், பிரச்சனை கிடையாது. மற்றபடி நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம், 10 வருஷம் ஒரு இருக்கிற டைம் 2 மணி நேரம் டைம் இருக்கா அதுக்கு விளாடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி RPG கேம்லாம் வந்தா செம்ம கடுப்பாயிரும். இந்த Ubisoft பார்த்தீங்கன்னா நெவர் டேஸ் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. சிங்கிள் பிளேயர் கேமா இருக்கும் அந்த பிரான்ச்சைஸ், திடீர்னு நான் பண்ணா RPG கேம் கலந்துருவோம். இப்படிதான் அசாசின்ஸ் கிரீடோட இதுவே வந்து கெடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த Ubisoft தனி வீடியோ போட கலாய்க்கண்டா ஒண்ணு. இது மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா மோர் ரியலிஸ்டிக் திங்ஸ். அந்த ரோல் பிளேயிங் பார்த்தீங்கன்னா சில விஷயம் ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கும். அதாவது கார் ஓட்டுன்னு போயினுக்கிறீங்க, கார் ஓட்டுன்னு போனோம் பெட்ரோல் காயிரும் பாதிலே. இப்போ நான் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போலான்னு போய் பெட்ரோல் போட்டு வருவீங்க. ரியல் லைஃப்ல இந்த கொடுமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மறக்கணும்ன்றதுக்காக தான் கேம் ஆட வர்றது. இங்கேயும் வந்து பெட்ரோல் போடு, பெட்ரோல் காசை விட்டுனா வளரட்டாங்க கடுப்பு இருக்கும். இப்படிதான் GTA ஆன்லைன் வந்து உருவிடாத குரூப் கேம் ஆட போகணும். அவன் என்ன பண்ணானுங்க, உட்காந்து விளாட வரான்ட்டு போய் டனல்ல வந்து அதை சேர்க்கலாம் இதை சேர்க்கலாம் காசு சம்பாதிக்கலாம் இது பண்ணலான்ட்டு இருக்கானுங்க. ஏன்னா ரியல் லைஃப்ல காசோட கஷ்டப்பட்டு இருக்கு, அங்க வந்து மொழிதான் பாக்குறவாடா கட்டு அந்த அளவுக்கு கடுப்பா இருந்துச்சு GTA ஆன்லைன்லயே. பட் அதே மாதிரி கொடுக்காம தான் நல்லா இருக்கும். எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா.
அப்புறம் வந்து ஒஸ்ட் மிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா GTA 5 வந்து ராக்ஸ்டார் டெவலப்பருக்கு இவர் எப்படி வந்து ஒரு மிஷின் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு சொதப்பி இருப்பாங்க. சில மிஷன்ஸை வந்து பழைய கேம்ல உருவி இருப்பாங்க. சில கேம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு சப்பலாம கொடுப்பாங்க. ஏன்னா வந்து யோகா மாஸ்டர் யோகா பண்ணு, வீட்டை கிளீன் பண்ணு அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வந்து மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா விருப்பா இருந்திருக்கும். இது பழைய மிஷின்னா எப்படி கத்தி எடுத்து குத்து, கடப்பாரை எடுத்து மண்டையில போடுன்னா ஓகே, யோகா பண்ணு, தரைக்கு மாப்பு போடு, பெட்ரோல் போடுன்னா உங்களுக்கு ஆகாது. ஆமா, இதுதான் ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி படம் சொன்னா புடிங்கிருப்ப. நம்மளாம் ரியல் லைஃபே பண்ண மாட்டோம், அது கேம்ல போய் பண்ணுவாரா? அதான் ரியல் லைஃப்ல பண்ண மாட்டோம். இதை மட்டும் பண்ண எப்படி அது கூச்சமே இல்ல. இந்த மாதிரி கொடுக்காம பழைய கேம் GTA வைஸ் சிட்டி சாண்ட்ரிஸ் மாதிரி குறிப்பிட்ட மிஷன்ஸ் கொடுத்தாலும் அது கெத்தா கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி கேம்ஸ், சில கேம்ல சில மினி கேம்ஸ் இருக்கும். ஏன் பழைய கேம்லயே வந்து அந்த நீங்களே வீடியோ கேம்ஸ் விளாடலாம், ரேஸ் ஓடலாம், அந்த மாதிரி விஷயம்ஸ் இருக்கும். இதை வந்து சும்மா ஒரு சைடு மினி கேமா கொடுத்தா நல்லா இருக்கும். அதை விட்டு இதை ஒரு மெயின் கேமா கொடுத்துட்டு இந்த நீ முடிச்சாதான் நீ அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும்னு பண்ணாங்கன்னா உண்மையிலே வந்து செம்ம கடுப்பாயிரும். மினி கேம்ஸை மட்டும் வச்சா நல்லா இருக்கும். அதை வந்து மெயின் கேமா கொடுக்காம இருந்தா நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம் தான் வந்து டு வின். இந்த காலத்து பெரும்பாலான கேம் டெவலப்பர்ஸ் வந்து ஒரே மணி மைனர் இருக்காங்கன்னு தெரியும். பட் ராக்ஸ்டார் போக மாட்டான்னு நினைக்கிறேன். பட் அப்படியே போனாலும் புது அப்டேட் மூலியமா புது இது மூலியமா வந்து காசு கொடுத்துட்டு வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு பே டு வின்னா இல்லாம நல்லபடியா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிஷனை வந்து இப்படிதான் முடிக்கணும், டேரக்டா இப்படிதான் முடிக்கணும்னு இல்லாம மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஹிட்மேன் மாதிரி டேரக்டா இப்படி எடு, கத்தி எடு, குத்து, அவ்வளவுதான் மிஷன் ஓவர் அப்படின்னு கொடுக்காம ஒரு மிஷன் அப்படி முடிக்கலாம் இப்படி முடிக்கலான்ட்டு மல்டிபிள் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அடுத்தது பில்டிங்ஸ். ராக்ஸ்டார் லீக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 70% மேல இன்டர்வல் பில்டிங்ஸ் GTA 6ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 70% பில்டிங்ஸ் இன்டர்வலா இருக்கிறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்ல பில்டிங்ஸா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சும்மா ஒப்புக்கு சப்பான ஒரு பில்டிங் கட்டி அதை சுத்திடுவா அப்படின்னு இல்லாம உதான் GTA வயசுல பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மால் இருந்திருக்கும். மாலு, அப்புறம் வந்து முக்கியம் மல்லிப்பூ கிளப் உள்ள போய் டான்ஸ் ஆடுது, சொர்க்கம் அது விலே சிக் சக் சா அப்படின்னு டான்ஸ் ஆடுற மாதிரியான முக்கியமான பில்டிங்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா GTA 5 பார்த்துருப்பீங்க. GTA 5 பெரிய மேப்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரே சிட்டியை மட்டும் வச்சுட்டு மொத்தம் மிளகா அரைச்சிருப்பாங்க. ராக்ஸ்டார் நம்ம தள்ள எப்படின்னா ஒரு சிட்டி தான் இருக்கும், பெரிய மேப் பண்ணுவாங்க. ஆனா சிட்டி கம்மியா இருக்கும், கணக்கு கம்மியா இருந்திருக்கும். ஃபுல்லா வந்து மலை காடுன்னு போட்டு நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஏமாத்தாம நிஜமான பில்டிங்ஸ், நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் வச்சு அதை என்டர்வியூ உள்ள போயிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அடுத்த பார்க்க போறது ஓல்டு கேரக்டர்ஸ். GTA பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கேம் சீரிஸ் எல்லாமே வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 2D யூனிவர்ஸ், 3D யூனிவர்ஸ், HD யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. பொதுவாக யூனிவர்ஸ் அப்படின்னாலே கேரக்டர்ஸ்லாம் வேற இடம் வேற அர்த்தமாகும். பட் என்ன நான் சொல்றேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இந்த கேரக்டர் வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியாவது பழைய கேரக்டர்ஸை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டாமி பார்த்தீங்க அப்படின்னா 3D யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்தாரு. பட் இந்த காலத்துல வந்து டாமி இருக்காரு, இந்த ஒருத்தர் இருக்காரு, இந்த யூனிவர்ஸை வேற மாதிரி இருக்காரு, ஏற ஏஜ்ல இருக்காரு, சின்ன வயசு இளமையா இருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தா நல்லா நினைக்கிறேன். ஏன்னா யூனிவர்ஸ் வேற அப்படினால அதே கொண்டு வரணும் அவசியம் இல்லைன்றனால டாமியை வந்து வேற மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு ஓல்டு கேரக்டர்ஸ் கொண்டு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். பல பிளேயருக்கு வந்து மெமரிஸ் வந்து ரீகால் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பொதுவாக மாறல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசாக கதை சொன்னா பழைய கேமியோ மட்டும் கொடுத்து விட்டு சப்ப கட்டி 1 மில்லியன் எடுத்துட்டானுங்க டெட்புல் உள்ளரின்ல. அந்த மாதிரி வந்து பல கேரக்டர்ஸ் கூட நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ராக்ஸ்டார் கிட்ட ஓல்டு கேரக்டர் கொண்டு வரேன்ற பேர்ல இப்போ ஓல்டு கேரக்டர் போல்ட் ஆகிடுவானுங்க. எப்படின்னா கூட்டு ரசிக்க பத்துருது. இப்படிதான் GTA 5 வந்து ட்ரெவரை மாஸ் காட்டுறேன், ட்ரெவர் கெத்தா காட்டுறேன்ற பேர்ல GTA 4 DLCயோட ஹீரோவா தான் வந்து ஜானி, பைக்கர் ஜானி. அவன் என்ன பண்ண கூட்டு வந்து அநேகமா வந்து ட்ரெவர் கையில சாவடிச்சிருவானுங்க. ஏன்னா அவன் கூட்டாமே வந்துடலாமடா, இதுக்கு தேவையில்லாம தலைவனை அநேகமா கொலை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பல கேரக்டர் கூட்டு வந்து அசிங்கப்படுத்தாம நல்லபடியா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓல்டு மெமரிஸ் கோல்டு தான், அது வந்து கோல்டான மெமரிஸ். ஸோ வந்து அப்படியே கூட்டு வந்து நல்லபடியா வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நினைக்கிறேன் சொல்லி சிஜி நல்லா இருக்குமா, டைம் நல்லா இருக்குமா, யாரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது அப்டேட். ராக்ஸோட ஓனரான Take-Two பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக வந்து மாட்ஸ் எல்லாம் பேன் போட்டிருக்காங்க, மாடு வந்து இப்போ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி வீடியோ போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி GTA 6க்கும் மாட் பண்ணா அதை பேன் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா பண்றாங்க அப்படின்னு மேபி நியூஸ் எல்லாம் வரலாம். நான் கேட்கலன்னா வந்து ஒரே விஷயம் தான், நீங்க வந்து மாடை பேன் பண்ணீங்க, பட் அவன் மாடல கொடுத்தால ஸ்பெசிலிட்டி அதை வந்து நீங்க பண்ணி கொடுங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்கறது. அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா GTA ஆன்லைன் இப்போ மல்டிபிளேயர் கேம்ஸ் இருக்கு இல்லையா, GTA ஆன்லைன் அந்த மாதிரி ஆன்லைன் கேம் கொடுக்காம ஆஃப்லைனுக்கும் ஏதாவது அப்டேட் கொடுக்கணும்
அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னோட கோரிக்கை அதுதான். என்ன ஆன்லைனுக்கு மட்டும் அப்டேட் விடுறீங்க, ஆன்லைனுக்கு மட்டும் புது ஃபீச்சர் கொண்டு வரீங்க, ஆஃப்லைனுக்கு ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாடு வேணுமா, அந்த மாடு வேணுமா, அந்த ஃபீச்சர் வேணுமான்ட்டு ராக்ஸ்டாரே வந்து அப்டேட் மூலியமா அப்டேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணம் சொன்னா லைவ் சீரிஸ் கேம்ஸ், மோஸ்ட் ஆஃப் லைவ் சீரிஸ் கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புது அப்டேட் மூலியமா அந்த கேம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ராக்ஸ் அதை பண்ண மாட்டான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ஜஸ் வந்து என்னன்னா வந்து GTA 6 வந்து டிலே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2025 இல்லாம 26க்கு மாற போறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரூமர் ஆயிடுச்சு உண்மை அப்படின்னா அண்ட்ரியாஸ் கேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஸ்பேன் பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கே தெரியுது ஆகுன்ட்டு. ஓகே ராஜேஷ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத கால்மஸா கமெண்ட் பண்ணுங்க. GTA 6ல வேற எல்லாம் வராம நல்லா இருக்கும், வேற வந்து இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறத கால்மஸா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பார்த்ததுல எந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்து கால்மஸா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ராஜேஷ், அப்புறம் போக சும்மா போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வேற சேனல் GNS KK சேனல், ஓகேவா? இது வந்து மிஸ்டர் KK GNS சேனல், ஓகே? அது வந்து பிரைம், இது வந்து இது கேமர்ஸுக்கு மட்டும் இந்த சேனல். ஓகே ராஜேஷ், அதனால பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே ராஜேஷ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.